இருவர் திருமண பொருத்தம் பார்க்குறப்ப நாங்கள் எப்படி பார்ப்போம்னா, அவங்க திருமணம் செய்யக்கூடிய மனநிலைமையில் இருக்காங்களாங்கிறத முதல்ல பார்ப்போம். 2 ஜாதகரும் தனித்தனியாக பார்ப்போம். மனநிலைமையில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த 2 பேரும் செட் ஆகிறாங்களாம் பார்ப்போம். அவங்க 2 பேருக்கு யாருனால பிரச்சனை வரும், 2 பேருக்குமே பிரச்சனை வருதுன்னா நம்ம சேர்க்க போகிறதே கிடையாது. யாருனால பிரச்சனை வரும், 2ஆம் இடம் வருமானத்தினால பிரச்சனை வரும், குடும்பத்தினால பிரச்சனை வரும், வீட்டில் போனால் ஏதோ ஒன்று சொல்லிட்டே இருப்பாங்க. அடுத்து வண்டி வாகனம் சொத்து சுகம் அதனால பிரச்சனை வரும். அடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பொண்ணார்னா மாமியார்னால பொதுவாக பிரச்சனை வரும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விரயம், வெளிநாடு, அவர் வெளியூரில் இருப்பார். அந்த மனைவி பார்த்தா அவங்க மாமியார் கூட இருப்பாங்க, அவர் வெளியே இருப்பார், அதனால பிரச்சனை வரும். ஸோ இதுதான் கான்செப்ட். அதுக்கு என்ன பண்ணணும், குடும்பத்தில் இருந்தால் பிரச்சனை வருதா, சரி கொஞ்ச நாள் நம்ம தனியாக இருந்துட்டு வருவோம். சில பேருக்கு அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் நடக்கும், கல்யாணத்துக்கு மேலே இதுதான் பொண்ணு, அரேஞ்ச் மேரேஜே வச்சுக்குவோம், திருமணம் நடக்கும். நல்லா பேசும் அந்த பொண்ணு ஃபோனில், எல்லாமே ரொம்ப அடாப்டிவாக இருக்கும். இல்லை அந்த பையனோ பொண்ணோ தாலி கட்டின மறு நிமிஷத்துலேருந்து 2 பேரும் கட்டி உருண்டுட்டு இருப்பாங்க, சண்டை போட்டுட்டு இருப்பாங்க.